This video is sponsored by SBU Digital Marketing. இந்த மார்க்கெட்டிங்கை நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரியான வெப்சைட் இருந்தாலே போதுமானது. மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன தான் நம்ம தோட்டத்தில் வந்துட்டு பச்சை பசேன்னு எல்லா இலைகளுமே பசுமையாக இருந்தாலுமே நம்ம வளர்க்குற காய்கறி செடி, பழங்கள் செடிகளில் வந்துட்டு பூக்கள் காய்கள் இருந்தால் தானங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் நம்ம வளர்க்குறது அந்த காய்கள் பார்க்குறதுக்கும் அந்த பூக்கள் பார்க்குறதுக்கும் தான் இல்லையா? ஸோ இந்த பூக்கள் எல்லாம் வந்துட்டு காய்கள் பிடிக்கிறதுக்கு முன்னாடி உதிர்ந்து கீழே விழுந்துடும். இந்த மாதிரியெல்லாம் உதிர்ந்து கீழே விழாமல் நம்ம வந்து காய்கறிகள்லாம் ஃப்ரெஷ்ஷாக பறிக்கிறதுக்கு மாதிரியான எந்த உரங்கள் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ பூக்கள் உதிராமல் இருக்கிறதுக்கும் காய்கள் பழங்கள் பார்ப்பதற்கும் நம்ம ஒரு உரங்கள் பார்க்க போகிறோம். நமக்காக இருக்கட்டும், செடிகளுக்காக இருக்கட்டும். ஸோ நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தானே நம்ம செடிகளையும் பார்த்துக்க முடியும். நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த செடிகளுக்குமே வந்துட்டு நம்ம ஒரு உரங்களை அது ஒரு டானிக் மாதிரி நம்ம வந்துட்டு பயன்படுத்த போகிறோம். செடிகள் ஆரோக்கியமாக வளர்வதற்கும் செடிகள் பூக்கிறதுக்கும் காய்க்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது போஷாக்கு. அது வந்து புரோட்டீனும் கால்சியமும் நிறைஞ்ச ஒரு ட்ரிங்கை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அற்புதமான ட்ரிங்கை தாங்க நம்ம பயன்படுத்த போகிறோம். அது எப்படி பயன்படுத்த போகிறோம், எந்த அளவு நம்ம கொடுக்கணும், எந்த நேரத்தில் நம்ம இதை கொடுக்கணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் போடுற எல்லா வீடியோவும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஈஸியாக நம்ம வீட்டிலையே வந்து செய்யக்கூடிய வாட்டர் தாங்க அது, வேறு ஒன்றும் இல்லைங்க. இதாங்க இந்த வேவ் வாட்டர். ஸோ இதை வந்து நம்ம பன்னீருக்கு வந்து ரெடி பண்ணுவோம் இல்லையா? பாலில் வந்துட்டு நம்ம பன்னீர் எடுத்துட்டு அந்த பன்னீரில் தண்ணியை நம்ம ஊற்றிட்டு பன்னீர் எடுப்போம். அந்த தண்ணி வந்துட்டு வேஸ்ட்டாக கீழே தூக்கி வீசுவோம். அந்த தண்ணியை வந்து நம்ம செடிகளுக்கு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு நிறைய கால்சியம், புரோட்டீன், கால்சியம், மினரல்ஸ்ன்னு இப்படி அதிகமான சத்துக்கள் இதில் வந்துட்டு இருக்குங்க. ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த வேவ் வாட்டர். வீட்டில் ஜிம்முக்கு போகிறவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியுங்க. ஏன்னா மெயினாக வெயிட் லாஸ் பண்ணி டயட்டை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு இந்த வே ப்ரோட்டீன் தாங்க. இது வந்து பாடி பில்டிங்காக மட்டும் இல்லைங்க. இந்த உரம், இந்த தண்ணீர் வந்துட்டு நம்மளோட உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் தரக்கூடியதாக இருக்குங்க. இது தெரியாமல் நிறைய பேர் இந்த தண்ணியை வந்துட்டு பன்னீர் ரெடி பண்ணதுக்கப்புறமா தூக்கி வீசிடுவாங்க. அந்த மாதிரி இதை வீசக்கூடாது. இந்த தண்ணியை வந்துட்டு நம்ம டேரெக்டாக அப்படியே குடிக்கவும் செய்யலாங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் மாச்சு உப்பு இந்த மாதிரியான வகையில் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட செய்யலாங்க. நார்த் இந்தியா சைடெல்லாம் இந்த தண்ணியை வந்துட்டு சப்பாத்தி, பூரிக்கு இதெல்லாம் பிசைஞ்சு வந்துட்டு செய்வாங்க. ஸோ அங்கெல்லாம் ரொம்பவே ஃபேமஸ்ங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த வேவ் வாட்டரை நம்ம குடிக்க போகிறது கிடையாது. நம்ம செல்ல குட்டிங்களுக்கு வந்துட்டு நம்ம இதை உரமாக பயன்படுத்த முதல்ல நம்ம இதை எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். 1 லிட்ரு பாலை வந்துட்டு நல்லா காய்ச்சி பொங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா லெமன் 2 ஸ்பூன், லெமன் இல்லை அப்படின்னா நீங்கள் வினிகரை கூட வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் நல்லா விட்டு நல்லா கொதித்து இப்படி தெரிஞ்சு வரும். அந்த தெரிஞ்சு அதுக்கப்புறமா நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு துணி வச்சு, ஒரு காட்டன் துணியில் நீங்கள் ஊற்றி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஹிந்தியில் சேனான்னு சொல்லுவாங்க. பெங்காலி ஸ்வீட்ஸ்லாம் அதிகமாகவே இதை வந்து சேர்ப்பாங்க. இப்படி கூலிங் வாட்டரெல்லாம் போட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பன்னீர் வந்துட்டு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை தான் நம்ம செடிகளுக்கு எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத நம்ம காட்ட போகிறோம். அந்த வாட்டரை நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் ஊற்றிடக்கூடாது. அதை நல்லா வார்ம் பண்ணி ஆற விட்டதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து சேர்க்கணும். அது அப்படியே அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் 1 டம்ளர் வேவ் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 மடங்கு நம்ம நார்மல் வாட்டரை ஆட் பண்ணி நம்ம செடிகளுக்கு வந்து பயன்படுத்தணும். இந்த வேவ் வாட்டரை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். அந்த பன்னீர் வாட்டரை வந்துட்டு நேற்றே ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே தான் அதை வந்துட்டு நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தணும். ஏன்னா அதை நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம பயன்படுத்த முடியும். அன்னைக்கு அந்த டேயில் வந்துட்டு எனக்கு மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால என்னால் சரியாக இதுகளுக்குமே கொடுக்க முடியலை. அதனால் நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் யூஸ் பண்ணேன். இந்த வாட்டரை வந்துட்டு அப்படியே நீங்கள் டேரெக்டாக ஊற்றக்கூடாது. நீங்கள் வந்துட்டு 1:2
ரேஷியோவில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒன்று வந்து நீங்கள் அந்த வேவ் வாட்டரை எடுத்துக்கணும் 1 டம்ளர், 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி பச்சை தண்ணி ஆட் பண்ணி தான் நீங்கள் வந்து செடிகளுக்கு பயன்படுத்தணும். வாட்ரு வந்து அதிகமாக ஊற்றிக்கலாம், ஆனால் கம்மியாக வந்துட்டு ஊற்றி வந்துட்டு செடிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணியை வந்துட்டு அதிகமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்துட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு பக்கெட்டில் அதை போட்டுட்டு அந்த தண்ணியை வந்துட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நேற்றே வச்சதுனால இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது. ஏன் நான் 2 டைமாக வந்துட்டு தண்ணி அதிகமாக ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அந்த தண்ணியை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கலக்காமல் செடிகளுக்கு பயன்படுத்தும் போது செடிகளோட இலைகள் வந்துட்டு கருக ஆரம்பிக்கும். இப்படி நல்லா அந்த வேவ் வாட்டரை ரெடி பண்ணதுக்கப்புறமா செடிகளுக்கு எந்தெந்த அளவை எப்படி கொடுக்கணும் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த உரத்தை வந்து நீங்கள் பூச்செடிகள், காய்கறி செடிகள், இன்டோர் பிளான்ட், அவுட்டோர் பிளான்ட் எல்லா விதமான செடிகளுக்குமே வந்துட்டு நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கத்திரிக்காய், தக்காளி இந்த மாதிரியான செடிகள்லாம் தண்டுகள் வந்துட்டு காய்கள் பிடிச்சி தாங்கிறது மாதிரி இருக்கணும். அந்த காய்கறி செடிகளில் உள்ள தண்டுகள் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு காய்கள் அந்த பூ வச்ச உடனே காய்கள் பிடிச்சி தாங்கி நிற்கிறதுக்கு அது நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த வேர்களில் போய் அந்த சத்துகள் வந்து நம்ம தண்டுகளுக்கு உடனே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கறதுக்கும் வசதியாக இருக்குங்க. மனிதன் உடம்பில் வந்துட்டு எலும்புகள் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா கால்சியம் சத்து அதிகமாகவே தேவைப்படும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட செடிகளுக்கு தண்டுகள் பகுதிகளில் வந்துட்டு அதுகளுக்கும் கால்சியம் சத்து அதிகமாக இருந்தால் தான் காய்களை தாங்கி வளரக்கூடிய சத்துக்கள் அதுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் காய்கறி செடிகளில் நிறைய பூக்கள், காய்கள் வைக்கணும் அப்படின்னா கால்சியம் சத்துட்டு அதிகமாக தேவைப்படும். முக்கியமாக பிஞ்சுகள், பூக்கள் வந்துட்டு உதிராமல் ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கும் கால்சியம் சத்து முக்கியமான ஒரு அவசியமானதாக இருக்கும். இந்த வேவ் வாட்டரில் கால்சியம் சத்தோட ப்ரோட்டீனும் வந்துட்டு அதிகமாகவே இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அதை வந்துட்டு முட்டை ஓடுகள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் சத்து அதிகமாகவே இருக்குது. ஸோ முட்டை வந்து பயன்படுத்த மாட்டோம் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஏன்னா முட்டை தோடு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த வேவ் வாட்டரை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இதை ட்ரை பண்ணுறது மூலமாகவே நம்மளோட செடிகளுக்கும் நிறையாவே கால்சியம் சத்து கிடைக்கும். அடுத்ததாக நம்ம 12 இன்ச்சு தொட்டிக்கு நீங்கள் 100 ml வந்துட்டு அந்த வாட்டரை நீங்கள் பயன்படுத்தலாம் 1 டம்ளர் அளவுக்கு. அதுக்கு அதிகமாக நீங்கள் கொடுக்க வேண்டாம். பெரிய ட்ரம் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் 2 டம்ளர் அளவு நீங்கள் கொடுத்தாலே போதுமானது. இப்போ நான் ஊற்றிட்டு இருக்க தொட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாட்டு தான், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக 3/4 இன்ச்சு, அரை டம்ளர் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். 8 இன்ச்சு பாட்டுக்கெலாம் ஒரு 3/4 பாட்டில் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முக்கியமாக மணி பிளான்ட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு பயன்படுத்தும் போது உங்களுக்கு இலைகள் நல்லா பெருசாகவும் நல்லா அழகாகவும் வளரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேலாவது இந்த வேவ் வாட்டரை வேஸ்ட் பண்ணாமல் செடிகளுக்கு பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு அருமையான ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்குமே கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் போடுற எல்லா வீடியோவும் உங்களோட மொபைலுக்கு வரும். ஹாப்பி கார்டனிங்.